நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்டி பானு. பானு என்ன சனிக்கிழமை மட்டும்தானே வரும்? செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது, என்னாச்சு என்று கேட்குறீங்களா? வர வேண்டி இருந்துச்சு, வந்து விட்டேன். நேற்றைய தினம் இன்றைய தினமெல்லாம் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷானின் பிறந்த நாள் சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். எமது நேர்கள் அப்படி வாழ்த்து செய்திகளையும் பாடல்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதை சுமந்தபடி அடுத்து வரும் 1.5 மணி நேரம் உங்களோடு நான். ஓகே, யாருடைய வாழ்த்து செய்தி முதல் வந்திருக்குது என்று பார்க்க போகிறோம். வவுனியாவில் இருந்து பகீரதி சிவா அனுப்பி வைத்திருக்கிற வாழ்த்து செய்தி என்னதான் சொல்லியிருக்கிறார் பார்ப்போம். பண்பாடகனே, உன் பண்பாடு கண்டு எட்டத்திற்கும் வியந்து நிற்கிறது உன் பண்பாட்டில். எத்தனை உள்ளங்கள் மகிழ்ச்சியில் நிலைத்து நிற்கிறது உன் குரலில். காந்தமும் புவியீர்ப்பு சக்தியும் மிஞ்சித்தான் இருக்கிறது. எத்தனை இதயங்களை ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய். நல்லவரே, வல்லவரே, இத்தனைக்கும் நம்மவரே. உங்கள் இசைப்பயணம், கலைப்பயணம், வாழ்க்கை பயணம், இத்தனை பயணமும் நிறைவாக மகிழ்வாக அமைய எமது இதயபூர்வமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி வவுனியாவிலிருந்து பகீரதி சொல்லி இருக்கிறார். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான். சோர்ந்த போது சேர்த்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே. உலகமே ஆடும் தன்னாலே. பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டுத்தான்.
தலைவர் பாடினால் பாட்டுத்தான் கேட்டு ரசிப்பேன் தாளமே போட்டுத்தான் சோர்ந்த போது சேர்த்த சுருதி சொர்க்கலோகம் காட்டுதிங்கே உலகமே ஆடும் தன்னாலே பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான் கூட்டம் ரசிக்கும் தாளமே போட்டு நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியில் எமது காந்த குரலோன் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் யார் என்று பார்ப்போம். மலேசியாவில் இருந்து ஜரீனா என்ன சொல்லுகிறார்? பாசமான நட்புக்கு, உண்மையான இதயத்துக்கு, கலகலப்பான தொகுப்பாளருக்கு, எங்கள் காந்த குரலோனுக்கு உள்ளார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு. காந்த குரலோனே, உங்களின் இசை பயணம் உலகெங்கும் முழங்கும். உங்களின் பேரும் புகழும் ஊரையே வியர்க்க வைக்கும். உங்களின் பிறப்பு இசைத்துறைக்கே அழகு சேர்க்கும். காந்த குரலோனே, இன்று உங்கள் வயது 50, ஆனாலும் உங்கள் மனது என்றுமே 18. இன்று போல் என்றுமே நோய் நொடியின்றி பல்லாண்டு நீங்கள் நீரூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை முறியடித்து சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் சிங்கமே, என்றும் நீங்கள் வாழ்கவே. காந்த குரலோனே, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்று சொல்லி மலேசியாவிலிருந்து ஜரீனா சொல்லி இருக்கிறார். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓ ஓ ஓ மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம்? கிளியே நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தை.
வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின தொடரிசை வாழ்த்து நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை யார் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறேன். யாரு? லிவர்பூல் பகுதியிலிருந்து சசிராஜா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அன்புக்கும் பாசத்துக்கும் இலக்கணம் வகுத்து உலகத் தமிழ் நெஞ்சங்களில் உயிராய் நீங்கா இடம் பிடித்தாய். உனது பல்கலை திறமைகளையும் பல்வேறு பரிமாணங்களில் பாரினில் பரவவிட்டு அன்பினால் திகைக்க வைக்கின்றாய். புலம்பேர் தேசத்தின் முத்தமிழ் செல்வனே, இன்று உனக்கு அகவை 50 என்றும் மார்க்கண்டேயனாய் இளமை துள்ளலுடன் இன்னிசையால் உலகை வளம் வர உன் எண்ணங்கள் யாவும் சிகரம் தொட வாழ்த்துக்கள். இத்தரணியில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி லிவர்பூல் பகுதியில் இருந்து சசிராஜா சொல்லியிருக்கிறார். கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடு இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம். கை வீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கனியோ கவியோ அமுதோ சிலையழகோ பண்பாடிடும் சந்தம் உன்னாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் உனையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதன் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம்.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியில் எமது வானொலியின் சிங்கம் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின நல் வாழ்த்துக்களை கூறும் வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை யார் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். ஹரோ பகுதியிலிருந்து ஜெயா சிறிதர குறுக்கள் எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 50வது அகவையில் கால் பதிக்கும் என் அன்பு அறிவிப்பாளர் திரு வாள ரவிஷான் அவர்களே, அகம் மகிழ்ந்து வாழ்த்துகிறேன். பொன்னான இந்நாள் புதுப்பொலிவுடன் காணப்படும். என்னாலும் என்னால் போல் சிரிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் நீ வாழ வாழ்த்துகிறேன். முத்தான மனைவி அமுதா, சொத்தான பிள்ளைகள் தனுசாந்துவாசிகாவோடு நலமோடு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஜெயா சிறிதர குறுக்கள் சொல்லி இருக்கிறார். இளவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே, சொல்லவும் கூட வேண்டாம், கண்ணிமைத்தாலே போதும், கேள்விகளின்றி உயிரையும் நான் தருவேனே. இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன்? இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன்? தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே, வண்ணப் பூக்கள் எல்லாமே, தலையை திருப்பி பார்க்கும். ஆனால் அழைத்தது உனைத்தானே, நானோ அழைத்தது உனைத்தானே. நீ வரும் பாதை எங்கும் என் நிறு உள்ளங்கை தாங்கும். இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன்? இதை யாரிடம் கேட்டு சொல்வேன்? கால்களின் கொலுசை கோபம் வருகிறதே, உன்மேல் கோபம் வருகிறதே. நான் அந்த இடத்தில் சினுங்கிட துடித்தேன், நீ வந்து கெடுத்தாயே ஆவி, நீ வந்து கெடுத்தாயே. ஏனோ என்னை பார்க்க செய்தாய்.
ரசிக்கின்றான். நான் தானே வந்தேன் உனக்காக, சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்கே உனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியலையே, என் மூச்சின் காய்ச்சல் குறையலை. என்ன இது என்னிடம் பேசிவிடு. என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு, ஒரு முறை சொல்லிவிடு, ஒரு முறை சொல்லிவிடு, ஒரு முறை சொல்லிவிடு, 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 சொல்லிவிடு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்து யாருடைய வாழ்த்து என்று பார்ப்போம். யார் 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 என்று பார்த்தீங்கன்னா, ஹேண்டவரி பகுதியிலிருந்து ராகினி மோகன். ராகினி மோகன் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். காற்றினிலே ரவிஷான் உந்தன் பாடல்கள் பாரினில் பரவிட வேண்டும். அன்பு என்ற சொல்லினால் உறவுகளை கட்டி போட்ட அன்பானவன் நீ. பாசமான மனையாளுக்கும் பாசமிகு குழந்தைகளுக்கும் உன் அருகே பாட்டினிலே புகழ் கண்டு இப்பாரினில் நீரூடி வாழ வாழ்த்துகிறேன் என்று சொல்லி ராகினி மோகன் சொல்லியிருக்கிறார். இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரவிஷான். மனசே குழப்பமென்ன, இதுதான் வயசே காதலிக்க. மனசே குழப்பமென்ன, இதுதான் வயசே காதலிக்க. பூக்கள் மீது பனி துடைத்து கவிதைகள் எழுதிவிடு. காதல் கடிதம் நீ கொடுத்து நிலவினை தூதுவிடு. மனசே மனசே குழப்பமென்ன, இதுதான் வயசே காதலிக்க. உலக தமிழர்களின் இதய துடிப்பு. நீ தினம் தினம் சுவாசிக்கத்தானே காற்றில் தென்றலாய் நானும் ஆகவா. நீ என்னை தினம் வாசிக்கத்தானே உந்தன் கையில் நான் வீணையாகவா. மழை இல்லை நனைகிறேன் நம் காதலின் சாரலா. உன்னை கண்டு உரைகிறேன் உன் பார்வை மின்சாரமா. என்னை தந்தே உனை கொடு மனசே மனசே குழப்பமென்ன, இதுதான் வயசே காதலிக்க. மனசே குழப்பமென்ன,
இதுதான் வயசே காதலிக்க. Number 1 super hit music station SRS. மனதிலே குடிவரத்தானே உனது விழியிலே நீந்திடுவேனே. ஒரே முறை நிழல் தொடு என் பிம்பம் நீயாகுமே. ஒரே ஒரு வரம் கொடு உன்னோடு நான் வாழவே. மனசே 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 குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க. மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க. பூக்கள் மீது பனி துடைத்து கவிதைகள் எழுதிவிடு. மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயசே காதலிக்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்து வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் மலேசியாவில் இருந்து யாழ் இந்திரா. இந்திரா சொல்லி இருக்கிறார், அன்புக்கு ஒரு இலக்கணம் நீங்கள், அறிவுக்கு ஒரு பொக்கிஷம் நீங்கள், இசைக்கு ஒரு மேதை நீங்கள், SRSின் 68,000க்கு மேற்பட்ட உள்ளங்களுக்கு அரவணைப்பு நீங்கள், உங்கள் அழகான குடும்பத்துக்கு தெய்வம் நீங்கள், மனித குலத்துக்கு மரியாதை என்ற வார்த்தைக்கும் இலக்கணம் நீங்களே, சொல்வதை செய்யும் உண்மையின் இருப்பிடம் நீங்களே, தேனமுத குரலுக்கும் நீங்களே, நாடக இயக்குனருக்கும் நீங்களே, கண்கவரும் கதாநாயகனும் நீங்களே, சந்தோஷத்தை நமக்கு அள்ளி வழங்கிய இசைப்புயலும் நீங்களே, இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்திரா சொல்லி இருக்கிறார் மலேசியாவில் இருந்து. அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்ச எண்ணாமல அண்ணன் தண்ணி உண்ணாமல எண்ணி ஏங்குற. அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்ச எண்ணாமல அண்ணன் தண்ணி உண்ணாமல எண்ணி ஏங்குற. ஆசையில சக்குதையா என் வயசு, ஓம் நீசையில சிக்குதையா என் மனசு, ஓங்காதுக்குள்ள காதல் சொல்லும் கண்ணா என் கொலுசு. அன்னக்கிளி அன்னக்கிளி அத்த வெத்த வண்ணக்கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கா வசதி எப்படி? முன்னழகு மூச்சு வாங்கி நிக்குதடி, ஓம் பின்னழகு சித்தங்கொள்ள வைக்குதடி. நீ எந்த ஊரில் வாங்கி வந்த இந்த சுக்குப்பொடி? அண்ணாமல அண்ணாமல ஆசை வச்ச எண்ணாமல அண்ணன் தண்ணி உண்ணாமல எண்ணி ஏங்குற.
என்ன கட்டட்டுமே சீ அழகான வீரனே அசகாய சூரனே கருப்பான வண்ணனே கலிகால கண்ணனே நாடகம் தொடங்கினால் நானும் தன் தொண்டனே அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை ஐயோ அண்ணன் தண்ணி உண்ணாமலை எண்ணி ஏங்குது பிரம்மனுக்கு மூடு வந்து ஒன்ன படைச்சிட்டான் அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டான் சாமிக்குண்டான் கருணை வந்து அள்ளி கொடுத்துட்டான் நான் தாவணிக்கு வந்த நேரம் பொன்ன அனுப்பிட்டான் வாழ்ந்தாக வேண்டுமே வளைந்தாடு கண்மணி வண்டாடும் பூவுக்கு வலிக்காது அம்மணி உளுக்குத்தான் பறிக்கணும் உதிராது மாங்கனி அன்ன கிளி அந்த கிளி அத்த பெத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி முன்னழகு மூச்சு வாங்கி நிக்குதடி உன் பின்னழகு பித்தங்கொள்ள வைக்குதடி நீ எந்த ஊரில் வாங்கி வந்து இந்த சக்குப்பொடி அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை எண்ணி ஏங்குற ஆசையில சொக்குதையா என் வயசு ஓம் மீசையில சிக்குதையா என் மனசு உன் காதுக்குள்ள காதல் சொல்லும் கண்ணா என் கொலுசு அன்ன கிளி என்ன கிளி அத்த பெத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலை எண்ணி ஏங்குற நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே உங்கள் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் ஜெயா. ஜெயா இடத்தை குறிப்பிடவில்லை, பரவாயில்லை. அன்பு ரவிஷான் அண்ணாவுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. அறிமுகம் இல்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், எப்போது நமது நட்பு தொடர வேண்டும் என்றும் சொல்லி அண்ணா இனிய குரலாலும் அன்பான பேச்சாலும் SRS வானொலி உறவுகளை கவர்ந்துள்ளீர்கள். பண்பானவர், பாசமானவர், நீங்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் ஜெயா. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் மலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், பூ முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. காசி இல்லை இவள் என பலர் தூற்றிய போது, ராப்பகலாய் எழும் துயர் உனை வாட்டிய போது, சுடுமொழி நாளும் கேட்டு
ஏழை மாது எண்ணும் போது நானும் அணைத்திடும். பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. வாழும் வரை நிழல் என உடன் நான் வருவேனே, ஏழ் பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. இசையறியாத நானே இங்கு தினசரி வாடினேனே, இந்த பறவையின் வீடன் தாங்கள் உந்தன் மனமெனும் வீடுதானே. நீண்ட காலம் நேர்ந்த சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளங்கிடும். பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க. பூமிக்கொரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், பூமுடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், பொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்து அழைக்கப் போகிறோம், மட்டக்களப்பிலிருந்து வாழ்த்து சொல்ல வருகிறார் ஹரிஸ். என் வாழ்க்கையின் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்பது என் நண்பன் நீ மட்டுமே. நம் வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரை நாம் ஒன்றாக இருப்போம். நாம் எவ்வளவு தூரத்தில் பிரிந்திருந்தாலும் நம் நட்பு நம்மை இணைத்தே வைக்கும். தொலைவில் இருந்தாலும் தொலையாமல் என்றும் என்னுடன் இருக்கும் அன்பு கண்ணனுக்கு வாழ்த்துக்கள் பல. பல குரலால் பாடகனாக பன்முக கலைஞனாக உன்னை எமக்கு தந்த அன்பு இசை தெய்வங்களுக்கு வணக்கங்கள் பல என்று கூறிக்கொண்டு உனக்கு எனது இனிமையான பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி மட்டக்களப்பிலிருந்து ஹரிஸ் சொல்லியிருக்கிறார். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே கண்ணாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளி விட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின வாழ்த்து கூறும் விசேட சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை கூற வருகிறார் தர்சினி ஜெர்மனியிலிருந்து. கலை மாமணிகளின் தலைமகன் நீ, கலைத்தாயின் அன்பு மகனும் நீ, இளம் தந்த அழகிய முத்தும் நீ, ஈடு இணையில்லா எங்கள் சொத்து நீ, வசீகர குரலால் மனமகிழ்வை தருவாய், குறும்பு பேச்சுகளால் உற்சாகத்தையும் தருவாய், உன் அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் உழைப்பும் வியர்வை தரும் உந்தன் ஒவ்வொரு வெற்றிக்கும் எனக்கு பெருமை தரும் அன்பின் அகராதியே, ஆனந்தத்தின் இருப்பிடமே, இனிமையின் இல்லமே, ஈடில்லாவரமே, உலக உறவுகளின் நாயகனே, ஊக்கத்தின் மறு உருவமே, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்று கூறுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஜெர்மனியிலிருந்து தர்சினி சொல்லியிருக்கிறார். கன்னத்தில் கண்ணம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு. கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ. இந்த வானவில் தரை மேல் தோன்றுமோ, உந்தன் வாலிப உணர்வை தூண்டுமோ. பெண்ணெல்லாம் பெண்ணல்ல இங்கு யாரும் இல்லை உன்னை வெல்ல. கன்னத்தில் கண்ணம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு. கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ. வானத்தை விட்டு நிலவெங்கு விலகும், வாசத்தை விட்டு மலரெங்கு விரியும். உனக்காக நான் எனக்காக நீ உயிர் வாழும் காலம் வரையும். மோகத்தை விட்டு மனம் எங்கு திரியும், மேகத்தை விட்டு மழை எங்கு விளையும். கொடி போல நான் மடி மீதுதான் விடும்போது காதல் மலரும். உன்னை தோடும் தென்றல் வந்து என்னை தொடுது, உச்சி முதல் பாதம் வரை நல்ல சுடுது. சந்தித்தேன் அப்போது சிந்தித்தேன்
கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்பூ ஒத்திப்பூ ஆடைக்குள் வைத்த அழகினை எடுத்தேன் ஆசைக்குள் வைத்து உனக்கென கொடுத்தேன் இதமாகத்தான் பதமாகத்தான் என்னை தீண்டு தாகம் தணியும் ஓடைக்குள் வந்த மலரினை பறித்தே ஓசைகள் இன்றி மணி முத்தம் பதித்தே பழச்சாரையும் இளநீரையும் பரிமாற வேண்டும் தினமும் அந்திப்பகல் வந்ததொரு இன்ப மயக்கம் அஞ்சு விரல் பட்ட இடம் மெல்லச் சிலிர்க்கும் எங்கெங்கே தொட்டாலும் அம்மம்மா உற்சாகம் அங்கங்கே உண்டாகும் வா கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்பூ ஒத்திப்பூ இந்த வானவில் தரை மேல் தோன்றுமோ உந்தன் வாலிப உணர்வை தூண்டுமா பெண்ணெல்லாம் பெண்ணல்ல இங்கு யாரும் இல்லை உன்னை வெல்ல கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்பூ ஒத்திப்பூ நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே உங்கள் SRS தமிழ் வானொலியின் எமது கட்டுப்பாட்டாளர் ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின வாழ்த்து கூறும் விசேட சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தோடு விம்பிள்டன் பகுதியிலிருந்து நிரா சுரேஷ், அகவை 50இன் பொன்விழாவை காணும் பொன்மகன் ரவிஷானே, வெள்ளி விழாவை கண்டு கொண்ட வெள்ளி நிலவே, பொன் விழாவை கொண்டாடும் பொன்மகனே, வைர விழாவை காண இருக்கும் காணக்குயிலே, 100 ஆண்டு விழாவையும் நொடிப்பொழுதினில் காண நோய் நொடியின்றி வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். பல்மொழிகளிலும் பாடும் பைந்தமிழனே, பல்குரலிலும் பாடும் பாமகனே, பல் சுவையில் பாடும் பாமரனே, பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம். முத்தமிழின் வித்தகனே, இயலின் ஆற்றலை உன் இசை வடிவமும் இசையால் வசமாக உன் இதய துடிப்பும் நாடகத்தின் நடுநடுங்க வைக்கும் உன் நடிப்பு கண்டு வாழ்த்துகிறோம் என்று சொல்லி இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எமது குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி விம்பிள்டன் பகுதியிலிருந்து நிரா சுரேஷ் சொல்லியிருக்கிறார். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, அன்பே ஓடி வா அன்பால் கூட வா பைங்கிளி, நிதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே மின்னல் மின்னல் கொடி போலாடும் அழகே கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே கட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிளியே என்னில் நீயடி உன்னில் நானடி என்னில் நீயடி உன்னில் நானடி ஓ பைங்கிளி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தோடு ஜெர்மனியிலிருந்து சேவியர். புகழ்பெற்ற சங்கீத வித்துவான் AS நாராயணன் மற்றும் கலாபூஷணம் வஸ்தலா தேவி பெற்ற முத்துக்களின் முதல் முத்தானவர் ஐயானி. தந்தையாரின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உன்னுடன் கூடிவர 12 வயதில் இசை என்ற வெள்ளத்தில் கால் பதித்த சிறுவனையானி. தன் குரலின் இனிமை, நடிப்பின் ஆற்றல், ஆக்கத்திறனில் வலிமை கொண்ட பல நெஞ்சங்களில் அன்பான குடிபுகுந்த அற்புத கலைஞனையானி. அன்பான மனைவி தோள் கொடுக்க, பாசத்தில் 2 செல்வங்கள் உன் கரத்தோடு கரம் சேர்க்க, உன் அன்புக்கும் பண்புக்கும் கட்டுப்பட்ட மாணவர்கள், உன் பாசத்தில் கட்டுண்ட SRS உறவுகள் பல, இதைவிட வேறு என்ன ஐயா உனக்கு வேண்டும் என்று கூறி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெற்று செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஜெர்மனியிலிருந்து சேவியர். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது.
வரக்கூடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும் கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் உன் தோளிலாடும் நாள் வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம் வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது லா 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 உன்னை காணாதிருக்கும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே ராகங்கள் தாளங்கள் நூறு ராஜாவின் பேர் சொல்லும் பாரு சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான் வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம் வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குடு குடு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை எழுதி அனுப்பியிருக்கிறார் ஜெர்மனியிலிருந்து விஜிதா. விஜிதா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இன்று எங்கள் அன்பு மாஸ்டருக்கு 50வது பிறந்த நாள். இன்றைய நாள் SRS உறவுகள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாகும். அனைத்து அன்புள்ளங்களையும் தனது அன்பான பேச்சாலும் தனது சிறப்பான இசையாலும் ஒன்று சேர வைத்த எங்கள் மரியாதைக்குரிய மாஸ்டர் ரவிஷான் அவர்களுக்கு பிறந்த நாள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அனைத்து உறவுகளையும் தனது இசையால் நனைத்திட்ட காந்த குரலோனே ஈழத்தாய் பெற்றெடுத்த மாபெரும் கலைஞனுக்கு இன்று 50வது பிறந்த நாள். எத்தனை திறமைகள் உங்களிடம் இருந்தாலும் அனைத்து உறவுகளுடன் எந்த ஒரு பெருந்தன்மையும் இல்லாமல் பழகும் மனிதநேயம் கொண்ட எங்கள் மாஸ்டருக்கு இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெர்மனியிலிருந்து விஜிதா சொல்லியிருக்கிறார். சிறு கதை நான் இனிமையில் தொட 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 கதை தான் தனிமையில் உனக்கொரு
சிறுகதை நீ இனிமையில் தொட தொட தொடர்கதை நீ தனிமையில் எனக்கொரு சிறுகதை நீ தொட தொட தொடர்கதை நீ உருகி உருகி உனை படித்திட வா 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 அன்பே வா 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 போகுமே பேச தேவையில்லை என்றே அங்கு தீர்ப்பு ஆகுமே ராகவீணை போலவே நானும் வந்து போகவோ தேகம் வீணையாகவே தேவகீதம் பாடவோ நானும் நீயும் காதல் கைதி என்ன என்ன இனிக்குது வா வா அன்பே வா தா 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 அமுதம் தா காளிதாசன் காண வேண்டும் காவியங்கள் சொல்லுவான் கம்பநாடன் உன்னை கண்டு சீதையென்று துள்ளுவான் ஷாஜஹானை பார்த்ததில்லை நானும் உன்னை பார்க்கிறேன் தாகம் கொண்ட வேகம் அங்கு பாடும் பாடல் கேட்கிறேன் தாஜ்மஹாலின் காதிலே ராம காதை கூறலாம் மாறும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் பாதி நீயும் பாதி நானும் ஜோதியாக இணைந்திட வா 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 கண்ணவா தா 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 கவிதை தா எனக்கொரு சிறுகதை நீ இனிமையில் தொட தொட தொடர்கதை நீ தனிமையில் எனக்கொரு சிறுகதை நீ தொட தொட தொடர்கதை நீ உருகி உருகி உனை படித்திட வா 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 அன்பே வா 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 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின வாழ்த்து சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் நியூ மாடர்ன் பகுதியிலிருந்து சசிகலா டீச்சர். அன்பின் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு இருள் சூழ்ந்த வேளையில் கதிரவன் ஒளி கொண்டு அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷத்தில் துள்ளி ஓடுவது போல நாம் சோர்வான வேளையில் சட்டென்று வந்து ஒரு நகைச்சுவை வரிகளில் நம்மை சந்தோஷக் கடலில் கலகலவென சிரிக்க வைத்திடும் திறன் வேறு யாருக்குண்டையா? அனைத்து கலைத்திறன்களையும் உம்முள் வைத்திருக்கும் அதிசயமானவரே, என்னவென்று சொல்லி பாராட்டுவது திறமைகளை. இவை அனைத்தையும் சொர்க்கத்தில் இருந்து இறைவன் இறங்கி வந்து தந்தவை என்பது ஐயமில்லை என்று உங்களது 50வது அகவையில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லி நியூ மாடர்ன் பகுதியிலிருந்து சசிகலா டீச்சர் சொல்லியிருக்கிறார். நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே
ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என் நாளும் ஏக்கம் உள்ளாடும் நினைவுகள் மனதிலே காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே உங்கள் SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்துச் செய்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து ருஜித்ரா விமலதாசன் எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார். அறிவு கண் திறந்து கனவு பாதை வகுத்து கரோக்கி இசையில் கல்வியால் மட்டும் கற்றுத்தராமல் வாழ்க்கையில் இறைமறை காயாய் வாழ்வது வாழ்க்கை அல்ல, வெளியுலகத்தில் நட்பெயருடன் திறமையை வெளிக்கொண்டு வர கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் சிறப்பான பாதை காட்டித்தந்து ஒவ்வொரு மாணவர்களின் கல்விக்கும் இலட்சியத்துக்கும் பின்னால் நல்லதொரு ஆசானாக நீங்கள் எனக்குள் இருக்கும் திறமையையும் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து பெருமைக்குரியவர் நீங்களே அண்ணா. உங்களுக்கு இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறுவதில் நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று யாழ்ப்பாணத்திலிருந்து ருஜித்ரா சொல்லியிருக்கிறார். ரோஜா பூ
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின வாழ்த்து கூறும் விசேட சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தோடு வரப்போகின்றார்கள் கனடாவிலிருந்து கிருசிவா. வானொலியால் ஒன்றிணைந்தோம், நீ பாடல்கள் பல தந்தாய், உன் கலகலப்பு பேச்சால் நம்மை கலகலப்பு தம்பதியினர் என்று சொன்னாய், சிறிய மனசு என்றாய், அதில் கதாபாத்திரமாக்கினாய், எம்மை கதாபாத்திரமாக நுழைந்தோம், ஆனால் உன்னுடன் உறவாக்கி விட்டாய் நம்மை. உன் கலைச்சவைகள் மென்மேலும் வளர்ந்து பல சிகரங்கள் தொட்டிட வேண்டுமென்று கூறி உனக்கு எமது 50வது பிறந்த தின வாழ்த்துக்களை கூறுவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திரு ரவிஷான் அவர்களின் 50வது பிறந்த தின வாழ்த்து கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தோடு லண்டன் லிவர்பூல் பகுதியிலிருந்து சந்திரிகா. பாசத்துடன் அண்ணா என்று அழைக்க நான் கண்டுகொண்ட உடன்பிறவா அண்ணா நீ, உன் இசையால் உலகத்தையே கட்டிக்கொண்டாய் அண்ணா, வெற்றி நடைகள் பல நீ கண்டு சுற்றம் சூழ உன்னுறவுகளுடன் வாழ்க பல்லாண்டு வாழிய வாழியவே என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் லண்டன் லிவர்பூல் பகுதியிலிருந்து சந்திரிகா குடும்பத்தினர்.
இந்த காதல் பொல்லாதது, ஒரு காவல் இல்லாதது. ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும்போது போர்வை போல புத்தி அணைப்பே. நீதானே மானி என் இளஞ்சோடி, முனை நீங்காது என்றும் என் உயிர் நாடி. முத்து நகையே முழு நிலவே, குத்து விளக்கே கொடிமலரே. புள்ளிமானு பெண்ணானதா, கெண்ட மீனு கண்ணானதா. பூமுடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா. பூவாட விடுவேனா, ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா. என்ன படைச்சா நீ துணை வரத்தான். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது சாரிஸ் தமிழ் வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சி. அடுத்த வாழ்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார் வோல்தம் ஸ்டோ பகுதியிலிருந்து வித்யா. அன்பு என்ற 3 எழுத்தினால் உலக சொந்தங்களை தன்னகத்தை கட்டி போட்ட அன்பானவர் நீங்கள். காந்தக்குரலோனே இன்றைய நாள் உங்களுக்கு 50வது அகவை நாளாகும். பாசமான துணைவியோடும் பாசமாக கடவுள் தந்த இரு செல்வங்களோடும் உங்களின் இசை பயணத்தோடும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் காலம் வாழ வேண்டும் என்று நானும் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லி பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வித்யா தெரிவித்திருக்கிறார் வோல்தம் ஸ்டோ பகுதியிலிருந்து. இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் உன்னைத்தானே உன்னைத்தானே
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் SRS தமிழ் வானொலி, உலக தமிழர்களின் இதய துடிப்பு. Number 1 super hit music station SRS. பெரியவன் வலியவன் போதும் போதும் சீரும் போதும் என்றும் புலிவன் இளையவன் ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் துஞ்சம்பம் என்னென்று தெரிந்தவன் புரிந்தவன் தெரியாமல் போடும் மனிதா மனிதா சிங்கத்தை வெல்வதில் எளிதா எளிதா வான்கோழி மயிலின் ஆட்டம் அறியுமா? SRS Number 1 super hit music station, உலக தமிழர்களின் இதய துடிப்பு. முரசு கொட்டும் வெற்றி திலகம் உன்னைத்தானே நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய 50வது பிறந்த தின சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சி. இறுதி வாழ்த்தோடு வந்திருக்கின்றார் கொழும்பிலிருந்து காஞ்சனா கந்தசாமி. காதினில் தேன்மலையா உன் குரலால், நீ தந்த இசையால், பாசத்தில் நீ காஞ்சி கிளவி என்றழைக்க, தம்பி என்ற உச்சத்தின் பிணைப்பின் உன்னை கண்டேன், நீ பார்போற்றும் மனிதனாய் பேரும் புகழோடு நீரூடி வாழ வேண்டுமென்று அக்கா உன்னை வாழ்த்துகிறேன். இனிமையான 50வது பிறந்த தின நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார் காஞ்சி கந்தசாமி கொழும்பிலிருந்து. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது, என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது, சரள
காந்தார சிற்பம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்ச கண்ண குழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச என் பேராச நூராச கேட்கையை அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி 6 கட்டிலுக்கும் 5 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் ஒன்ன ஒட்டு மொத்த குத்தக அள்ள நினைச்சேன் நான் அள்ள நினைச்சேன் ஒன்ன ஒட்டு மொத்த குத்தக அள்ள மெத்தைக்கு மேல உன்னோட சேல எங்கையில் சேர்க்கும் வேலை என்ன நினைச்ச எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன் நீ உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்ச நீ நகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன் நாம் ஒன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும் நினைச்சையா கல்யாண சொர்க்கத்துல கச்சேரி நிறம்னு கட்டி போடுச்சேன் நான் கட்டி போடுச்சேன் வெட்காட்டு மூச்சு முட்டை கட்டி போடுச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் குற்றால சாரலது கண்ணோர ஊறி வர ஒன்னு நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமா ஒன்னு அடைஞ்சேன் நேர்கள் இதுவரையும் கேட்டு மகிழ்ந்தது எமது வானொலியின் கட்டுப்பாட்டாளர் திரு ரவிஷான் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து கூறும் விசேட நிகழ்ச்சி. வாழ்த்து கூறிய அத்தனை சொந்தங்களுக்கும் எமது வானொலி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் திரு ரவிஷானுக்கு கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் உங்கள் அன்பின் நண்பன் ST பானு. வணக்கம் நேர்களே, வாழ்க வளமோடு. மணிமால பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே முத்து மணி மால பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட
தான் குறையுமா